ராஜா சார் கோரஸ் ஹேண்டில் பண்ண சில பாட்டுகள், ஐய்யய்யோ! இப்படிலாம் யோசிக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் கோரஸ் யூஸ் பண்ண முடியுமா? கோரஸ் வந்து இந்த பாட்ட கெடுத்துறாதா? அப்படின்ற லெவலுக்கு நமக்கு வந்து நீங்க தனியா கோரல் அரேஞ்ச்மெண்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கோரஸ் செக்ஷன மட்டும் நீங்க காது குடுத்து கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுக்கும் இந்த இந்த கோரஸ்க்கும் எப்படி சம்மந்தம் ஆகும் அப்படின்ற பயமே வந்துரும் நமக்கு. தனித்தனியா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா. பட் அத வந்து மிக்ஸ் பண்ணி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி, தனியா ஒரு கோரல் அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு, அப்புறம் பாட்டுக்கு ஒரு தனி அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் இதெல்லாம் தாண்டி அந்த பிரில்லியன்ட்டா அந்த மெலடி வந்து உட்காரணும். ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸா ஒவ்வொன்னும் ஒரு ஒரு டொமைன். ஒவ்வொன்னும் ஒரு ஒரு தனித்தனி கலை மாரி. கோரல் அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு, பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரேட் பண்றது ஒண்ணு, அப்புறம் இத தாண்டி பிரில்லியன்ட்டான ஒரு மெலடி இதில உட்காந்து, எல்லாமே சீம்லெஸ்ஸா இன்டகிரேட் ஆயி, ஒவ்வொன்னும் தனித்தனியா கேட்டீங்கன்னா, வேற வேற உலகத்தில இருக்கும். ஸோ ஒவ்வொரு உலகத்தையும் வந்து கம்ப்ளீட்டா இன்டகிரேட் பண்ணி, ஒரு 9 கிரகத்தையும் கொண்டு வந்து இந்த இந்த உலகத்துக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வித்தை. ஏன்னா இந்த பாட்டுல இந்த கோரஸ் வந்து அவ்வளோ பிரில்லியன்ட்டா யூஸ் பண்ணியிருப்பாரு. பாட்டு ப்ரிலூட்ல 5 செகண்ட்லேருந்தே கோரஸ் ஆரம்பிச்சுரும். அப்புறம் பல்லவி, சரணத்தில பாய் மாதிரி ஒரு தனி லேயரிங் மாரி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் சாங் தான் ஏபிசி நீவாசி. இந்த பாட்டோட கோரல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அ மாஸ்டர் பீஸ். அண்ட் இந்த பாட்டில் மற்ற அரேஞ்ச்மெண்ட்டும் சொல்கிறேன். ஸ்ட்ரிங் ரன்ஸ்லாம் அந்த பாட்டில் கேளுங்க. அண்ட் இந்த பாட்டில் யூஸ் பண்ண அன்ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரித்தம் பேட்டர்ன்ஸ்லாம் கேளுங்க. அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் சாங். தட் சாங் ஏபிசி நீவாசி. பிரில்லியன்ட் சாங். போய் கேளுங்க.